வைல்ட் எலிஃபண்ட் தென்னிந்தியாவோட காடுகளுக்குள்ள பயங்கரமான ஒரு பயணம். ரொம்ப நாள் கழிச்சு செம்ம த்ரில்லிங்கான பயணம். வைல்ட் டாக் ஒரே நாள்ல 3 டைகர் ரிசர்வ் வழியா வந்திருக்கோம். செம்ம த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். சென்னையில இருந்து ஆரம்பிச்ச என்னுடைய இந்த ஃபேமிலி கார் ட்ரிப்பு என்ன எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் விடும்னு எனக்கே அப்ப தெரியாது. சத்தியமங்கலம், நாகர்ஹோலே, பந்திப்பூர், முதுமலைன்னு இந்த 4 புலிகள் காப்பகத்திலயும் செம்ம த்ரில்லான ஒரு பயணம். குறிப்பா சொல்லணும்னா இந்த மொத்த ட்ரிப்ல செம்ம த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நமக்கு காத்துட்டு இருந்தது. புலி பார்த்தோம், சிறுத்தைய பார்த்தோம், டஸ்கருங்களை பார்த்தோம். ரொம்பவே பக்கத்துல ஒரு பெரிய ஆஜானுபாகுவான காட்டு மாடை பார்த்தோம். காட்டுல தங்கணும். இது போல பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நமக்கு நடந்துச்சு. கனவா நிஜமானு கொஞ்ச நேரம் எனக்கே புரியாத அளவுக்கு நாகர்ஹோலே, பந்திப்பூர், முதுமலை, சத்தியமங்கலம்னு எல்லாத்தையும் ஒண்ணு பின்னாடி ஒன்னா பாக்குற பாக்கியமா கிடைச்சது. இந்த திகில் நிறைஞ்ச பயணத்தை நீங்களும் பாருங்க, உங்களுக்கும் அதே சிலிர்ப்பு வரும். இந்த எல்லா புலிகள் சரணாலயத்திலையும் எங்களுடைய அனுபவம் ஒரு த்ரில்லர் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. என்னோட சேர்ந்து வாங்க இந்த திக் பயணத்தை நீங்களும் பாருங்க. வணக்கம், வந்தனம் அண்ட் வெல்கம் back to my channel How Rhythm Explore. அமைச்சரே, கொஞ்சம் பீதியான காடு தான் போல இருக்கிறது. புது ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். 4 ரிசர்வ் ஃபாரஸ்ட் கவர் பண்ண போறோம். முதல்ல நாம போறது பண்ணாரி அம்மன் டெம்பிள். அது சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கோம். சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ், அது வழியா கபினி வைல்ட் லைஃப் சாங்சுரிக்கு போறோம். அங்க ஒரு 4 சஃபாரி புக் பண்ணிருக்கோம். 4 ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. கபினில மொத்தம் 3 சஃபாரி புக் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு பந்திப்பூர் டைகர் ரிசர்வ்ல ஸ்டே பண்ண போறோம். பந்திப்பூரோட அகாமடேஷன்ல இங்கேயுமே சஃபாரி புக் பண்ணிருக்கோம். முதுமலை போக போறோம். முதுமலையிலுமே சஃபாரி பார்க்க போறோம். இந்த சிங்காரா ரோடு, அப்புறம் மோயா ரோடு அதையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். பண்ணாரி அம்மன் டெம்பிள் மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்குமே ஓபன்ன்ற மாதிரி தான் போட்டிருக்கு. ஏன்னா பக்கா ரிசர்வ் ஃபாரஸ்ட், எலிஃபண்ட் ரிசர்வ், டைகர் ரிசர்வ் ரொம்பவே ஃபேமஸ். திம்பம் ரூட் வழியா போக போறோம். இது வரைக்கும் நம்ம திம்பம் ரூட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, இதான் ஃபர்ஸ்ட் டைம். இன்னைக்கு வீடியோல நம்ம திம்பம் ரோட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஹேண்ட் போஸ்ட் போய் ரீச் ஆக போறோம். ரொம்ப த்ரில்லா தான் இருக்கு, எனக்குமே த்ரில்லா தான் இருக்கு. என்ன ரொம்பவே ஃபாரஸ்ட் ட்ரிப் கூட்டு போக சொல்லி ரொம்ப நச்சரிச்சிட்டாரு என் பையன். அதனால இந்த ஒரு திடீர் ட்ரிப்பா இதை கிளம்பிட்டோம். சோ வாங்க, லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர். இப்ப கோபிச்செட்டிப்பாளையம்ல இருக்கோம். நமக்கு போற வழியில செம்மையா லக் இருந்ததுன்னா லெப்பர்ட் சைட்டிங் கிடைக்கும், எலிஃபண்ட் சைட்டிங். எலிஃபண்ட் ரொம்ப சர்வசாதாரணமா ரோட்ல நிக்கும்னு சொல்லுவாங்க. பட் இப்போ ஆல்மோஸ்ட் 1 o'clock ஆக போகுது. நம்ம போகும்போது மத்தியான டைம்ல அவ்வளவா சைட்டிங் கிடைக்கிறது இருக்காதுதான். பட் நம்ம லக் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். ஏன்னா நாங்க கிட்டத்தட்ட கபினியோட சஃபாரி நாளைக்கு காலையில ஏர்லி மார்னிங் புக் பண்ணிருக்கோம். அது ரீச் பண்றதுக்காக நாம ஹேண்ட் போஸ்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல ரூம் ஸ்டே புக் பண்ணிருக்கோம். இப்போ அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகணும். பார்க்கலாம் நமக்கு அனிமல் சைட்டிங் எப்படி கிடைக்குதுங்கிறது, நம்ம லக் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். நாம போற வழியில தான் கொடிவேரி யானை அமைஞ்சிருக்கு. கோபிச்செட்டிப்பாளையத்தை தாண்டி சுமார் ஒரு 16 கிலோமீட்டர்ல இந்த கொடிவேரி யானை அமைஞ்சிருக்கு. கூட்டம் ஓவரா இருந்ததுனால நாங்க டைம் எடுத்துட்டு உள்ள போகல. அந்த அழகை வெளியில இருந்து பார்த்ததுக்கே அவ்வளவு வம்சமா இருந்ததுங்க. மக்கள் நிறைய பேரு படகு சவாரியுமே போயிட்டு இருந்தாங்க. இந்த காட்சிங்கெல்லாம் நம்ம பக்கத்துல இருக்க பாலத்து மேல நின்று பார்த்தாலே இந்த அழகு எல்லாத்தையும் நம்ம பார்த்து ரசிக்க முடியும். அணையோட பக்கவாட்டுல இருக்கிற இந்த சுவர்ல அழகான வனவிலங்குகளோட வண்ணம் தீட்டி இருந்தாங்க. அதை பார்க்கும்போது இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ வனவிலங்குகளோட இருப்பிடத்துல தான் இருக்க போற அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ள உதிச்சு ஒரு மாதிரி திகில் கலந்த சந்தோஷத்தை ஏற்படுத்திச்சு. மேலும் நம்ம பயணத்தை தொடர்ந்தோம். ஸோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஃபயர் வச்சு ஃபாரஸ்ட் ஃபயர் கட்டுப்படுத்துறதுக்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம பண்ணாரிக்கு முன்னாடி இருக்கவங்க இன்னும் ஒரு 2.2 கிலோமீட்டர்ஸ் பண்ணாரி காட்டுது. இங்க பாருங்க, எலிஃபண்ட் கிராசிங் ஜோன்லாம் போட்டிருக்கு. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ ஏதாச்சும் அனிமல் சைட்டிங் இருக்கான்னு பார்த்துட்டே வரோம். கோயிலுக்கு அப்புறம் ஃபுல்லா ஃபாரஸ்ட் தான், கொஞ்சம் த்ரில்லா தான் இருக்கு. காட்டுப்பாதை ஆரம்பிச்சு ஒரு 2 கிலோமீட்டர் பயணம் பண்ணி பண்ணாரி அம்மன் கோயிலை வந்து அடைஞ்சோம்.
இதுதான் பண்ணாரி அம்மன் கோயிலோட நுழைவாயில். முன்னாடியே காரை நிறுத்திட்டு நம்ம உள்ள நுழைறோம். கோவில் சின்னதா இருந்தாலும் இந்த அம்மனுக்கு எவ்வளவு பெரிய சக்தி தெரியுமாங்க. இங்க வந்து வேண்டிக்கிட்டா நினைச்சதெல்லாம் நடக்கும்னு நிறைய பேர் நம்புறாங்க. குழந்தை வரம் வேணும்னு வருவாங்க, கல்யாணம் நல்லா முடியணும்னு வேண்டிக்கிறவங்க, வியாபாரம் செழிப்பா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்றவங்கன்னு பலவிதமான வேண்டுதல்கள் இங்க பக்தர்கள் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க ஒரு ஊஞ்சல் இருக்கு. அதுல பக்தருங்க அம்மனுக்கு நேர்த்திக்கடனா வேண்டிக்கிட்டு ஊஞ்சல் ஆட்டிட்டு போவாங்க. உப்பு போடுற ஒரு சடங்குமே இங்க ரொம்ப பிரசித்தம். பக்தருங்க அவங்களோட கஷ்டங்களை துஷ்ட சக்திகள் எல்லாம் இந்த உப்போட போயிடணும்னு நம்புவாங்க. உண்மையாவே இந்த அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வங்க. இங்க பலவிதமான தரிசன கியூ இருக்கு. பொது வழி தரிசனம் 15 ரூபாய், 30 ரூபாய், 50 ரூபான்னு 3 விதமான சிறப்பு தரிசன கியூங்க இருக்கு. பொது தரிசன வரிசையை விட ரொம்ப சீக்கிரமாவே தரிசனம் பண்ண முடியும். அதனால நேரம் கம்மியா இருக்கிறவங்க, சீக்கிரமா தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வழியை தேர்ந்தெடுப்பாங்க. பொதுவா எந்த வரிசையில போனாலுமே பக்தர்களோட நம்பிக்கையும் அம்மனோட அருளும் குறை இருக்க போறது இல்ல. உங்களுக்கு நேரம் இருந்தா பொது தரிசனத்துக்கு போகலாம். சீக்கிரமா தரிசனம் பண்ணணும்னு நினைச்சா கட்டண தரிசனத்துக்கு போகலாம். அது அவங்க சாய்ஸ். கோவில்ல நல்ல கூட்டங்க. நாங்களும் போய் தரிசனம் பார்த்துட்டு மத்தியானம் சாப்பிடாததுனால கோவில்ல இருக்க பிரசாத சாப்பாடு வாங்கி சாப்பிட்டோம். கோவில் புளியோதரைனா சும்மாவா, ரொம்ப அருமையா இருந்தது. அந்த பசிக்கு நல்லா இருந்துச்சு. 15 rupees புளியோதரை பிரசாதம் தான் இன்னைக்கு நமக்கு லஞ்ச். இப்போதைக்கு வெளியில சின்ன சின்ன தின்பண்டங்க கடைங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் வாங்கி கொஞ்சம் ருசிச்சுட்டு பயணத்தை தொடர்ந்து காட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டோம். பண்ணாரி அம்மன் கோயில்ல இருந்து கிளம்பிட்டோங்க. லஞ்ச் எடுத்துக்கிறதுக்கு இங்க பெருசா ஆப்ஷன் எதுவும் இல்ல. ஹசனூர் அங்கன்னா போயிடுங்க அப்படின்னாங்க. இங்க இருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன் ஹசனூர். அங்க போனா நமக்கு ஒரு 3-4 ஹோட்டல் இருக்கும் போல இருக்கு. அங்க அதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். இப்ப நம்ம சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் உள்ள போக போறோம். இது வரைக்கும் நான் திம்பம் ரூட் இந்த ரூட் டிராவல் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. அதனால இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். பண்ணாரி கோவில தாண்டின உடனே பண்ணாரி செக் போஸ்ட் வந்துடும். அங்க நமக்கு நம்ம வண்டி நம்பர் வச்சு ஒரு ரசீது கொடுப்பாங்க. கட்டணத்தும் செலுத்த வேணாம். அந்த ரசீதை வாங்கிக்கிட்டு நாம சத்தியமங்கல காப்பகத்துக்குள்ள நுழையிறோம். இதுக்கப்புறம் கம்ப்ளீட் அவுட் அண்ட் அவுட் திக் டென்ஸ் ஃபாரஸ்ட்குள்ள தான் நம்ம பயணம் இருக்க போகுது. ஸோ டிக்கெட் கொடுத்தாங்க, அது ஃப்ரீ. எலிஃபண்ட் கிராசிங் ஜோன் போட்டிருக்கு. அங்கே போய் டைகர் படம் போட்டிருக்கு. டேய் உன் டோர் ஒழுங்கா சாத்தலடா. குறிப்பா இது போல வனச்சாலைகளுக்குள்ள போகும்போது வண்டியோட டோர் எல்லாம் ப்ராப்பரா இருக்கா, டயர் ஏர் பிரஷர் எல்லாம் ப்ராப்பரா இருக்கான்னு செக் பண்ணிட்டு போங்க. ஏன்னா என் பையன் சைட்ல இருந்த டோரு சரியா லாக் ஆகாதத நான் அங்கதான் பாக்குறேன். ஏன்னா செக் போஸ்ட் தாண்டின உடனே நான் பாத்துட்டேன். கோவிலுக்கும் செக் போஸ்டுக்கும் ஒரு 100 மீட்டர் இடைவெளி கூட இருக்காதுங்க. சோ கவனம் ரொம்பவே முக்கியம். டைகர் ரிசர்வ் 2 பக்கமா பாருங்க. திம்பம் மலைப்பாதையில ஏறதுக்கு முன்னாடி இந்த யானையை நாங்க பார்த்தோம். தூரத்திலேயே பார்த்துட்டேன். அதனால மத்த வண்டிங்கெல்லாம் போயிட்டு இருந்த டைம்ல நான் ஓரம் கட்டி இதை பாக்குறதுக்காக நிறுத்தினேன். அந்த யானை ஒரு காலை தூக்கி தலையாட்டுச்சு. அப்ப எனக்கு பெருசா அதுக்கான அர்த்தம் புரியல. இப்ப செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது யானையோட ஒன் ஆஃப் த வார்னிங் சைனுங்க அது. அப்ப எனக்கு தெரியல, கேஷுவலா நின்னுட்டேன். கொஞ்சம் தூரத்துல தான் இருந்தது. இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் ஃபீல் பண்ணிருக்கலாம். அதனால இந்த ரியாக்ஷன் கொடுத்துருக்கோங்கிற மாதிரி எனக்கு புரியுது. நல்ல வேலையா அது எதுவும் பண்ணல. குறிப்பா குட்டியோட இருக்கு, சின்ன டஸ்கர். அதை பார்த்துட்டு எலிஃபண்ட்டை பார்த்தாச்சுன்ற ஒரு சந்தோஷத்துல கிளம்பணும். அடேங்கப்பா, திம்பம் மலைப்பாதைன்னு சும்மா சொல்லலங்க. ஒவ்வொரு வளைவும் ஒரு மரண பயத்தை காட்டிடுச்சு. இந்த திம்பம் மலைப்பாதையோட ஒவ்வொரு இன்ச்சியும் நான் எப்படி கடந்து வந்தேன்னு நீங்களே பாருங்க. உங்களாலையும் இந்த த்ரில்ல உணர முடியும். கண்ணுக்கு முன்னாடி ஒரே பச்சை பசல்னு அடர்ந்த காடு. ஆனா ரோடோட திருப்பங்கள் எல்லாம் இருக்கே, நம்மள அறியாமலே ஒரு திகில் வந்து தொத்திக்குச்சு. இது சாகசத்தோட ஆரம்பம்னு சொல்லலாம். கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கிற இந்த அடர்ந்த காடுங்க
ஆனா இதுக்குள்ள மறைஞ்சு இருக்கு பாருங்க ஆபத்தான ஹேர்பின் பென்ஸுங்க. வண்டியில போகும்போது ஒரு நிமிஷம் அப்படியே உறைஞ்சு போயிடுவோம். கீழே பார்த்தா அவ்வளவு பெரிய பள்ளம், மேல பார்த்தா கம்பீரமான உயரமான மலைங்க. இந்த அழக ரசிக்கிறோமா இல்ல அடுத்த வளைவுல என்ன இருக்குன்னு பயப்படுறோமானே தெரியாம சில இடங்கள்ல ரோடு குறுகலா இருக்கும்போது எதிர்க்க வண்டிங்க வந்துடுச்சுன்னா அவ்வளவுதான். முக்கியமா கனரக வாகனங்க வரும்போது நாம ரோடோட யூசுவலான ரூல்ஸை ஃபாலோ பண்ணாம அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல திங்க் பண்ணி வண்டி ஓட்டுறா போல இருக்கும். ஏன்னா சில சமயங்கள்ல ஹேர்பின் பென்ஸ்ல நாம ஆப்போசிட் டைரக்ஷன்லயுமே போறா போலலாம் இருக்கும். என் வாழ்க்கையில நான் பண்ண த்ரில்லிங்கான ரோட் ட்ரிப்ல திம்பம் மலைப்பாதைக்கு நிச்சயமா ஒரு இடம் இருக்குங்க. இந்த ஹேர்பின் பென்ஸ் எல்லாம் அட்ரினலின் அப்படியே உடம்புல ஏறினா போல ஒவ்வொரு திருப்பத்திலையும் வண்டி அப்படியே ஒரு ஆட்டம் போட்டுச்சு. முக்கியமா செங்குத்தா ஏறுற மலையேற்றம் கனரக வாகனங்கள்லாம் ஊர்ந்தபடியே மேல ஏறிக்கிட்டு இருக்கு. நம்ம காருக்குமே அதே நிலைமை தான். யானை காக்கா பாடுறா, பின்னாடி பாடுறா, பாத்தியா? வழி நெடுக யானை சாணங்க இருந்துச்சு. திம்பம் மலைப்பாதையில யானைங்க பெண்டுல நிக்கோங்கிறதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த எண்ண ஓட்டங்களோட நான் த்ரில்லா தான் பயணம் பண்ணிட்டு இருந்தேன். என் ஒய்ஃப் கொஞ்சம் பயந்துட்டாங்க. வீடியோ எடுக்க சொன்னா அவங்க அதுல கான்சென்ட்ரேட் பண்ணாம ஒரு மாதிரி பயத்திலேயே தான் வந்தாங்க. குறிப்பா சொல்லணும்னா வழி நெடுக மலைப்பாதை முழுக்க சிறுத்தைகள் கடக்கும் பகுதி இருக்கு. எங்கேயுமே வண்டியை நிறுத்தி இறங்க கூடாதுங்க. நீங்க செக் போஸ்ட் கிராஸ் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எல்லாம் வாங்குறது அதுக்காக தான். எங்கேயுமே வண்டியை நிறுத்தக்கூடாது, காட்டுப்பாதையில எங்கேயுமே இறங்கக்கூடாது. முக்கியமா வனவிலங்குகளை பார்த்துட்டா இறங்கி போய் போட்டோ எடுக்கிற இந்த பிசினஸ் எல்லாம் வச்சுக்க கூடாதுங்க. இந்த பாதையை ஏன் ரொம்ப ஆபத்தான பாதைங்கிற மாதிரிலாம் சொல்றாங்கன்னா வெறும் 14 கிலோமீட்டர்ல நீங்க கிட்டத்தட்ட 27 ஹேர்பின் பென்ஸ் இருக்குங்க. அதுவும் செங்குத்தான ஏத்தத்து மேல பெண்ட் இருக்கும். இந்த மேப் ஸ்கிரீன்ஷாட்டை நீங்களே பாருங்க. அந்த வளைஞ்சு வளைஞ்சு போற ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்க. வளைவுக்குள்ள ஒரு வளைவு இருக்கிறத நான் இங்கதான் பாக்குறேன். கொல்லேகால் பெங்களூர் மைசூர் கொல்லேகால் ரூட்டு கூட த்ரில்லா இருக்கும். வைல்ட் லைஃப் கிராசிங் ஜோன். இந்த பர்டிகுலர் ரோடு தான் தலமலை போற வழி. இந்த தலமலை வழியா கொல்லேகால் போற வழி ரொம்பவே த்ரில்லிங்கானதுங்க. மிகுந்த வனவிலங்குகள் நடமாற்ற பகுதி. ரொம்பவே த்ரில்லிங்கா இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த வழியா போற பாக்கியம் இந்த டைம் நமக்கு கிடைக்கல. அடுத்த தடவை இதை எப்பயாவது வரும்போது முயற்சி பண்ணுவோம். இந்த பக்கம் சத்தியமங்கலம் பொதுவா ரொம்பவே த்ரில்லிங்கான ஒரு காடு. ரொம்ப அட்வென்ச்சரஸா இருக்கு, சூப்பராவும் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் பக்கு பக்குன்னு இருக்கு. இந்த த்ரில்லான பயணத்தை தாண்டி நாம ஹாசனூர் வந்து அடைஞ்சிட்டோம். மதியானம் நமக்கு லஞ்ச் இங்க தான். உண்மையிலேயே சொல்ல போனா கீழெல்லாம் ரொம்ப சுமாரா தான் இருக்கும் ஹாசனூர்ல அப்படின்னு தான் சொல்லி அமிச்சாங்க. ஆனா உண்மையிலேயே ஹோம்லி ஃபுட்டா நல்லாவே இருந்ததுங்க நான் சாப்பிட்ட இந்த ஹோட்டல்ல. குறிப்பா சொல்லணும்னா இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் நீங்க கேட்டா அங்கவே ஃப்ரெஷ்ஷா தான் செஞ்சு கொடுக்குறாங்க. இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் இந்த ஈரோடு கோயம்புத்தூர் சைட்ல ஃபேமஸான இந்த சிக்கன் வெரைட்டிஸ் எல்லாம் இங்க ரொம்பவே நல்லா இருந்தது. சாப்பாடு நல்லா தாங்க இருந்தது, அபவ் ஆவரேஜாவே இருந்தது. சிக்கன் குழம்பு மட்டும் தான் எனக்கு பிடிக்கல, மத்த எல்லாமே நல்லா தான் இருந்ததுங்க. ரொம்ப லிமிட்டடான மெனு தான். ஃப்ரைட் ரைஸ் அது போலலாம் கூட அங்க அவைலபிலிட்டி இருக்குங்க. குறிப்பா சொல்லணும்னா ஒரு 4 ஹோட்டலுக்கு மேல ஹாசனூர்ல கிடையாது. அதனால ஹாசனூர்ல அந்த மெயின் ஏரியால சாப்பிட்டுக்கோங்க. அதுக்கப்புறமும் நம்ம காட்டுக்குள்ளதான் பயணம் மேற்கொள்ள வேண்டி இருக்கும். நோ பார்க்கிங், நோ லிட்டரிங் சைன் போர்ட்லாம் வந்துடுச்சுங்க. எலிஃபண்ட் தான் பார்க்கலாம், பிளேன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. பேம்பு ஃபாரஸ்டோட ஃபீல் பாத்தீங்களா? ஹாசனூர் ஊரை தாண்டி நம்ம போய் கொஞ்ச தூரம் போவோம். நிறைய எலிஃபண்ட் கிராசிங் ஜோன்ஸ் வரும். போயிட்டு இருக்கும்போது ஒரு எலிஃபண்ட் சைட்டிங் நமக்கு கிடைச்சது. நிறைய மானுங்க, நிறைய காட்டு பண்ணிங்க பார்க்க முடிஞ்சதுங்க. ஒரு காட்டெருமையும் பார்த்தோம், ஆனா அது புதருக்குள்ள நின்று இருந்தது, வீடியோல சரியா தெரியல. இந்த யானை சாலையை விட்டு தூரத்துல இருந்தது, இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு அகப்பட்டுடுச்சு. வண்டி ஓட்டுறேன் நான் கண்டுபிடிக்கிறேன். அது நிக்குது பாரு. ஓ சூப்பரா ஒரு எலிஃபண்ட கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு யானை நிக்குதுங்க, மறைவா இருக்குது. வண்டி ஓட்டுற நானே கண்டுபிடிக்கிற லெவல்ல இருக்குங்க. நல்லங்க, பரவாயில்ல. வண்டிங்கெல்லாம் போயிட்டே இருக்கு, பட் நிறுத்தக்கூடாது ரொம்ப நேரம். இதை பார்த்துட்டோம். சரி, ஓகே, நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் ஃபர்தரா. என்ன பாட்டு? சூப்பர். பாத்துட்டியா? வெளில யானை வெளிய வா ப்ளீஸ். பாப்பா வாடா. என்ன பெரிய மானா? புலி மானா?
இங்க சரியாவே எடுக்கல. இன்னொருக்கு ஹேண்ட் போஸ்ட் போய் ரீச் ஆக 130 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. ஹேண்ட் போஸ்ட்ல தான் நம்ம ரூம் புக் பண்ணிருக்கோம். அகோடால பார்த்து தான் புக் பண்ணேன் ஆன்லைன்ல. ரூமோட குவாலிட்டில எப்படி இருக்குன்னு தெரியல. கபினி ரிசர்வ்ல நம்ம சஃபாரி போனோம்னா அங்க இருக்கிற JLR ரெசார்ட்ஸ்ல தான் ஸ்டே பண்ணா ரொம்ப வாட்டமா இருக்கும். பட் ஆனா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதனால ஆன்லைன்ல கபினி சஃபாரியை புக் பண்ணிட்டு நான் பக்கத்துல எந்த லொகேஷன் பக்கத்துல இருக்குன்னு பார்க்கும்போது HD கோட்டாவும் ஹேண்ட் போஸ்டா தான் இருந்தது. ஹேண்ட் போஸ்ட்லயே ஒரு லாட்ஜ் பார்த்து 2 நாளைக்கு புக் பண்ணிட்டாங்க. நிறைய எலிஃபண்ட் கிராசிங் ஜோன்ஸ் இருந்தது, த்ரில்லிங்காவே இருந்தது. திம்பத்தை தாண்டின பிறகு சமதளமாவே தான் போச்சிங்க மோஸ்ட்லி. ஹசனூரை தாண்டி இந்த எலிஃபண்ட் கிராசிங் ஜோன்ஸ் எல்லாம் தாண்டி நம்ம வந்த பிறகு கர்நாடகா தமிழ்நாடு எல்லைக்கு வருவோம். தமிழ்நாடு முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் கர்நாடகா எல்லையிலயும் நமக்கு ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு நம்ம ப்ரொசீட் பண்ண வேண்டியது தான். ஹசனூர்லயே நம்ம தமிழ்நாடு செக் போஸ்ட் வந்துருங்க. அதை தாண்டி கர்நாடகத்தோட பூஞ்சூர் செக் போஸ்ட நம்ம ரீச் பண்ணி பயணத்தை தொடருவோம். இதுக்கப்புறமா கூட நம்ம காட்டுப்பாதையில தான் போவோம், பூஞ்சூருங்கிற கிராமத்தை அடையிற வரைக்கும். இந்த பயணத்துக்கு நடுவுல நீங்க எங்கேயாவது தங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஹசனூர்லயே நிறைய ரெசார்ட்ஸ்ங்க இருக்கு, அங்க ஸ்டே பண்ணலாம். காடுகளுக்குள்ள தங்குற ஒரு அனுபவம் கிடைக்கும். நான் ஏதோ எலிஃபண்ட் ஜோன் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சேங்க. அங்கங்க வந்துட்டே இருக்குங்க எலிஃபண்ட் கிராசிங் ஜோன். திம்பம் மலைப்பாதை கடந்து வந்த அப்புறம் உள்ளுக்குள்ள ஒரு ஃபீல். நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் தெரியுமா? சத்தியமங்கலம் காட்டுக்குள்ள. இது சாதாரண காடு இல்ல. ஒரு காலத்துல வீரப்பனோட ராஜ்யமா இருந்த இடம். உள்ள நுழைஞ்சதுமே ஒரு வித அமைதி. ஆனா அந்த அமைதியில ஒரு வித மர்மமும் கலந்து இருந்துச்சு. ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு செடியும் ஏதோ ஒரு கதையை சொல்ற மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. ரோடு 2 பக்கமும் அடர்ந்த மரங்க, சூரிய வெளிச்சம் ரொம்பவே கம்மியா தான் உள்ள வர மாதிரி இருந்தது. கஷ்டப்பட்டு எங்க பார்த்தாலும் பச்சை பசையில் இருந்தாலும் ஏதோ ஒரு விலங்கு மறைஞ்சிருக்கோங்கிற ஒரு வித திகில் உள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இந்த சத்தியமங்கலம் காடு எனக்கு என்னென்ன அதிசயங்களை காட்டுச்சுன்னு பாருங்க. திம்பத்தோட அந்த வளைவுகளை கடந்து சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் வழியாவே உண்மையிலே பேர்ல இருக்கிற மாதிரி இது ஒரு புலி காப்பகம் தான். இந்த மாதிரி ஒரு வனப்பகுதியை என் லைஃப்ல நிறைய பார்த்திருப்போம். ஆனா இது கொஞ்சம் ஸ்பெஷலாவே இருந்தது. வண்டியை கொஞ்சம் வேகமா ஓட்டுறதுக்கு கூட மனசு வரலங்க. ஏன்னா ஏதாவது ஒரு விலங்கு, குறிப்பா மானெல்லாம் கூட டக்குன்னு ரோட கிராஸ் பண்ணுதுங்க. அதனால பொறுமையாவே தான் போயிட்டு இருந்தேன். கொஞ்சம் பதட்டமா தான் இருந்துச்சு. ஆங்காங்கே வழி காட்டுற சைன் போர்டுங்க இருந்தது. சிறுத்தை இருக்கிற இடம், யானைகள் கடக்கும் பகுதி அப்படியெல்லாம் இருந்தது. அந்த எச்சரிக்கை பலகையெல்லாம் பார்க்கும்போது ஒரு விதமா த்ரில்லிங்கா தான் இருந்தது. இந்த சத்தியமங்கலத்தோட உண்மையான வனப்பகுதியை நான் எப்படி அனுபவிச்சேன்னு இந்த வீடியோலயே பாருங்க. காடுகளுக்குள்ள பயணிக்கும் போது ஒரு மாய உலகத்துக்குள்ள நுழைஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. இந்த காப்பக ரோடு சுத்தி வெறும் மரம், செடி, கொடின்னு காத்தோட சத்தம், பறவைகளோட சத்தம், காட்டு பூச்சிகளோட சத்தம்னு ரம்யமா தான் இருந்தது. வண்டிகளை தவிர்த்து வேற எந்த மக்கள் நடமாட்டத்தையும் நம்ம பார்க்க முடியல. வண்டிகளுமே நான் மதியான நேரத்துல போனதுனால ரொம்ப கம்மியா தான் இருந்தது. வனவிலங்குக சுதந்திரமா உலாவும் அப்படின்றதான் நானும் நினைச்சிட்டு போனேன். என்னால நிறைய மான் கூட்டங்களையும் 1-2 யானைகளையுமே மதியான நேரமா இருந்தாலுமே பார்க்க முடிஞ்சது. ஆனா புலி, சிறுத்தைன்னு எதுவுமே என்னால பார்க்க முடியல. ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடவே போயிட்டு இருந்தேன். இந்த சத்தியமங்கலத்தோட இதயத்துக்குள்ள நான் போனப்போ என்னென்ன அனுபவங்கள்லாம் கிடைச்சிது பாருங்க. ஓடிச்சா பின்னாடி பாரு. எங்க ஓடிச்சுல? ஓடிச்சு. பின்னாடி பாரு, ரோட்ல கரெக்டா காருக்கு உள்ள வந்துச்சு. இல்ல ரோட்ல எதுவும் இல்லல. ஓகே, அப்படினா ஓகே. ஓட்டு அனிரா. அப்பனா எவ்வளவு மார்க்? வாடா உள்ள இருக்கு, வீடியோ எடுக்குது. அதோ இருக்குடா உள்ள. சாம்ராஜ் நகரை தாண்டின உடனே இருக்கிற சின்ன சின்ன அடர்ந்த காடுங்க வழியா நம்ம காரு இருட்டுல போகும்போது ஒரு விதமா த்ரில்லோட தான் போனோம். நாகர்ஹோலே எல்லைக்குள்ள போய் நைட்டு ஸ்டே பண்ணது வேற வித அனுபவம். நம்ம அடுத்த காணொலியில நாம போன நாகர்ஹோலே ஏர்லி மார்னிங் சஃபாரியை பார்க்க போறோம். இந்த நாகர்ஹோலே சஃபாரிஸ்ல நமக்கு கனவுலையுமே கிடைக்காத
பல அரிய வனவிலங்குகளோட காட்சிங்க கிடைச்சது. அதெல்லாமே கூடிய சீக்கிரத்துல அடுத்த வீடியோவா நான் பப்ளிஷ் பண்றேன். Until then, it's a bye from Howrhythm Explore. நம்ம சேனல்ல இருக்க மற்ற வீடியோஸுமே பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் உங்களுக்கு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க.